சூர்யா. என்ன சார் சொல்லுங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க வேண்டாம். மித்ரா காசில இருந்து தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கா. உங்க மாயா அம்மாவும் காசில இருந்து தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. சோ வாட்? இப்போ என்ன சொல்ல வரீங்க? இல்ல இல்ல, நான் தப்பா எதுவும் சொல்லல. மாயா காசில இருக்கும்போது மித்ராவை தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? இல்ல மித்ராவால மாயம்மா பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா? ஒருவேளை மாயம்மாவை பழி வாங்கறதுக்கு கூட மித்ரா வந்திருக்கலாம் இல்லையா? மாயா அம்மா கிட்ட மித்ராவை பத்தி விசாரிச்சா நமக்கு இன்னும் ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்கும் இல்லையா? கரெக்ட் சார். இப்பவே போய் மாயாம்மா கிட்ட விசாரிக்கலாம் வாங்க. இந்த தடவை தாராவை சூர்யா கிட்ட சிக்க வைக்கிறேன். சூர்யா கையாலேயே தாரா கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்த வைக்கிறேன். சார் வாங்க சார். மித்ரா, அந்த வீட்டுக்குள்ள எந்த மாதிரி சக்தி இருக்குன்னு சொல்லு. அத தெரிஞ்சுக்கலன்னு வெச்சுக்கோயேன், மண்டையை வெடிச்சிரும் போல இருக்கு. ஜெகன்மோகினி, எனக்கும் மண்டைக்குள்ள ஏதோ குடையற மாதிரியே இருக்கு. ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசாம வாங்க, என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன். வாங்க. போங்க சிஸ்டர். இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. சிஸ்டர், தியேட்டர்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு படத்தை காட்டுவாங்க. ஆனா நம்ம ஜெகன்மோகினி லைட் ஆன் பண்ணி வச்சுட்டு படத்தை காட்டுது. என்ன சிஸ்டர் இது? ஏதோ வைரக்கடை விளம்பரம் மாதிரியே இருக்கு. ஓ, இதுல எல்லாம் கூட அட்வர்டைஸ்மெண்ட்லாம் காட்டலாம்டா. அப்ப அந்த ஓனர் ஒருவர் அவரை காணுமே. மித்ரா, என்ன இது? வீட்ல இருக்கிற சக்தியை காட்டுறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு ஏதோ வைரத்தை காட்டிக்கிட்டு இருக்க. இது சாதாரண வைரம் இல்ல மாயா. அம்மன் சக்தியை தாண்டி அந்த வீட்ல இருக்கிற மிகப்பெரிய இன்னொரு சக்தி இந்த வைரம் தான். என்ன சொல்ற மித்ரா? இந்த வைரத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கா? ஆமா மாயா, இது சக்தியுள்ள வைரம் மட்டும் இல்ல, 1000 கோடி மதிப்புள்ள வைரம் இது. 1000 கோடியா? இந்த வைரம் அந்த வீட்டுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல பத்திரமா பாதுகாப்பா இருக்கு. நான் வீட்டுக்குள்ள வந்த போது அந்த வைப்ரேஷன் எனக்குள்ள தெரிஞ்சது. அந்த வைரம் மட்டும் எனக்கு கிடைச்சதுனா? இந்த வைரம் தான் மாரியையும் அவ குழந்தையையும் வீட்ல இருக்கிற எல்லாரையும் பாதுகாக்குது. சிஸ்டர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த வைரத்தை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு எடுங்க. சரி, நான் தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், 10,000 கோடி மதிப்புள்ளது அந்த வைரம். அந்த வைரத்தை வித்து அதுல வர பணத்துல பாதி எனக்கு தரணும். அதுக்கு என்ன மித்ரா, உனக்கு இல்லாததா? தாராளமா கொடுக்கிறேன். அப்ப சரி, சீக்கிரம் போய் அந்த வைரத்தை தேடி கண்டுபிடிச்சு எடுங்க.
அப்ப நாங்க வரோம் மந்திரவாதிஜி. நீங்க ஹோ ஹோன்னு வருவீங்க. அதான் சிஸ்டர்ட்ட பங்கு கட்டிட்டீங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. வரோம். சரி, நான் கிளம்புறேன். ஓ, வாங்க சிஸ்டர். கூடவே இருக்கிறவங்களுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப வந்தவங்களுக்குலாம் பங்கு. ஏன் சிஸ்டர், அந்த ஜெகன்மோகனி திடீர்னு வைரம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் உண்மையா இருக்குமா சிஸ்டர்? கண்டிப்பா உண்மையாதான் இருக்கும். நான் எத்தனையோ தடவை சூர்யாவை கொல்ல பார்த்திருக்கேன், மாரிய கொல்ல பார்த்திருக்கேன். ஏன் அந்த குழந்தை தேவியை கூட தான் கொல்ல பாத்திருக்கீங்க? மறைக்காதீங்க சிஸ்டர். உங்க கொலை லிஸ்ட்ல ஒண்ணு விட்டுட்டீங்களேங்கிறதுக்காக சொன்ன சிஸ்டர். நீ ஒரு ஆணியும் புடுங்க வேணாம். 3 பேரையும் இது வரைக்கும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அதுக்கு காரணம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வைரம் தானே நினைக்கிறேன். சிஸ்டர், ஆமா சிஸ்டர். பாத்தீங்களா, பாருக்கு ஏதாவது கெடுதல் பண்ணும் போதெல்லாம் அம்மன் வந்து காப்பாத்துது. அது கூட இந்த வைரக்கட்டியை சேர்ந்து காப்பாத்திருக்கேன் சிஸ்டர். ஆனா பாருங்க, உங்களுக்கு உடம்பெல்லாம் கொழுப்பு கட்டி தான் இருக்கு. ஹே பாண்டி, எனக்கு அப்பவே சின்னதா ஒரு சந்தேகம் இருந்தது. அது இப்போ உண்மையாயிடுச்சு. தேவி கையில அந்த வைரம் கிடைச்சிருக்கு. தேவி அந்த வைரத்தை யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள எங்கேயோ பத்திரமா பாதுகாப்பா வச்சிருந்திருக்கா. அந்த வைரத்தை நாம தேடி எடுத்துட்டா பல 1000 கோடிக்கு அதிபதி ஆயிடுவோம். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு மாரியையும் அவ குழந்தையையும் சுலபமா ஒழிச்சு கட்டிடலாம். சிஸ்டர், அதெல்லாம் ஓகே சிஸ்டர். ஆனா இது ஜெகன்மோகினி பாதி பணம் பங்கால கேக்குது. ஐயோ, அதுக்கு என்ன பண்ண போறீங்க சிஸ்டர்? பாதி பங்கு அவளுக்கு கொடுக்கவா நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன்? அவளெல்லாம் அப்புறம் கவனிச்சுக்கலாம். முதல்ல போய் அந்த வைரத்தை தேடலாம் வா. அதானு பார்த்தேன் சிஸ்டர். அவது பணம் கொடுக்கறதாவதான்னு நினைச்சேன். உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இன்கமிங் தானே, அவுட் கோயிங் ஏது? போ பேசாம. சரி வாங்க வாங்க, பார்த்து வாங்க சிஸ்டர், மெதுவா. என்ன மாதிரி வீட்ல ஒருத்தரையும் காணோம்? செக்கப்காக ஹாஸ்பிட்டலுக்கு போன ஸ்ரீஜா இன்னும் வந்திருக்க மாட்டா. வந்திருந்தாலும் ரூம்ல இருப்பா. அம்மாவும் கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க, அவங்க ரூம்ல இருப்பாங்க. நான் அவங்க 2 பேரை பத்தி சொல்ல மாதிரி. நம்ம தாராத்த மாதிரி இருக்க அந்த மாயாவையும் அவங்கள புதுசா சிஸ்டர் ஜின்னு உறவு கொண்டாடிட்டு இருக்க நம்ம சித்தப்பாவையும் தான் காணோங்கிறேன். நம்மள மட்டும் இந்த வீட்டை சுத்தம் பண்ண பொருள் வாங்க அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப இவங்க மட்டும் எங்க போனாங்க? அவங்கதான் இப்ப அடிக்கடி கோயிலுக்கு போறேன்னு வெளியே கிளம்பி போறாங்கல்ல, வெளியே எங்கேயாவது கிளம்பி போயிருப்பாங்க. மாரி, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்ன டவுட்? மாயாவும் சித்தப்பாவும் கோயிலுக்கு தான் போறாங்களா, இல்ல நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு வேற எங்கேயாச்சும் போறாங்களா? எனக்கும் கூட அந்த டவுட் இருக்கு. பல நாள் திருடன் ஒரு நாள் கண்டிப்பா மாட்டுவான். எப்படியும் ஒரு நாள் மாட்டுவாங்கல்ல, அப்ப தெரிஞ்சிரும். நீ சொன்ன கரெக்டா தான் இருக்கும் மாரி. என்ன மாதிரி கடைக்கு போயிட்டு வரீங்களா? ஆமாமா. ஆமா பெரியமா. ஸ்ரீஜா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தாச்சா? இன்னும் வரல ஹாசினி. அம்மா, நீங்க ஏதாவது குடிக்கிறீங்களா? ஏன்னா நாங்க வீட்டெல்லாம் கிளீன் பண்ண போறோம். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு நாங்க கிளீன் பண்ற வேலையை ஆரம்பிக்கிறோம். எனக்கு எதுவும் வேண்டாம் மாதிரி. ஹாசினி, அந்த ஒட்டடை குச்சியை கொடு. என் ரூம்ல இருக்கிற ஒட்டடையை நானே சுத்தம் பண்றேன். ஐயோ, நீங்களே இதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். எல்லாத்தையும் நானும் மாரியும் பாத்துப்போம். ஆமாம்மா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். என் ரூமை நானே கிளீன் பண்றேன். மத்ததெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. குடு ஹாசினி. பெரியமா வேண்டாம். அட என்கிட்ட குடுமா. சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. இந்தாங்க. சரி மாரி, ஆளுக்கு ஒரு ரூமை கிளீன் பண்ணுவோம். அப்பதான் வேலை சீக்கிரமா முடியும். சரிக்கா, நம்ம வாங்க. பொட்டி என்ன இது? ஏதோ பழைய பொட்டி மாதிரி இருக்கு. இதுல என்னவா இருக்கும்?
திறக்க முடியல. உள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே. ருத்ராட்ச மாலை. ஸ்படிக மாலை. இது தேவையத்த புடவையா இருக்குமோ? ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, பழைய புடவெல்லாம் இருக்கு. ஆமா, கன்ஃபார்மா தேவியத்தை தான் இருக்கும். சங்கு. இவ்வளவு நாளும் இந்த பெட்டியில நம்ம இதெல்லாம் இருக்கிறது கவனிக்காம விட்டோமே. இத உடனே மாறிக்கிட்ட சொல்லணும். மாறி, மாறி சீக்கிரம் இங்க வாயே. என்னக்கா? மாறி, வர இருங்க. மாறி, மாறி. என்னக்கா? என்னக்கா கையில சங்கு வச்சிட்டு இருக்கீங்க? எங்க இருந்துச்சு? அது நான் அந்த ரூமை க்ளீன் பண்றதுக்காக உள்ள போனேனா, மேல பார்த்தா ஒரு ட்ரங்க் பொட்டி இருந்துச்சு. அந்த பெட்டியை நான் ஓபன் பண்ணி பார்த்தேன். பொட்டிக்குள்ள 2-3 பழைய புடவைங்க, ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை எல்லாம் இருந்துச்சு. அதுக்கு அடியில தான் இதோ இந்த சங்கு இருந்துச்சு. மாறி, அப்படியா? கொடுங்க பார்க்கலாம். அக்கா, இது சாதாரண சங்கு இல்லக்கா, வலம்புரி சங்கு. வலம்புரி சங்கா? ஆமாக்கா, சங்குல வலம்புரி சங்கு, இடம்புரி சங்குன்னு 2 வகையான சங்கு இருக்கு. இப்படி இருந்தா இது வலம்புரி சங்கு. வலம்புரி சங்கு வீட்ல இருந்தா வீட்டுக்கு ரொம்ப நல்லது. வலம்புரி சங்க வழிபட்டா பிரம்ம ஹத்தி தோஷம் போகும்னு எங்க தாத்தா சொல்லுவாரு. அப்படியா? அது மட்டும் இல்ல, வீட்ல வலம்புரி சங்க வச்சு பூஜை பண்ணோம்னா வீட்ல இருக்கிற வாஸ்து குறைபாடு எல்லாம் சரியாகுமா. வீட்ல செல்வம் பெருகும், தொழில் நல்லபடியா நடக்கும்னு என் தாத்தா சொல்லிருக்காரு. இந்த வலம்புரி சங்குல இவ்ளோ விஷயம்லாம் இருக்கா? கொடு பாப்போம். ஐயோ, என்னக்கா? ஐயோ ஐயோ, என்ன இது மின்னது? பாரு மாறி. வைரம் மாதிரி இருக்குல்ல? வைரமே தான்க்கா. வலம்புரி சங்குக்குள்ள வைரம் இருக்கு. வைரத்தை இப்படி பாதுகாப்பா சங்குக்குள்ள யாரு வச்சிருப்பாங்க? அதானே. இதை இத்தனை நாள் நம்ம எப்படி கவனிக்காம போயிட்டோம் மாறி? இதை ஏன் இவ்ளோ பாதுகாப்பா வச்சிருப்பாங்க? கண்டிப்பா இத தேவி அம்மா தான் பாதுகாப்பா வச்சிருந்திருக்கணும். வீட்ல நிறைய வைரம் இருக்கும்போது காரணமே இல்லாம தேவி அம்மா இந்த ஒரு வைரத்தை மட்டும் இவ்ளோ பாதுகாப்பா பத்திரமா வச்சிருந்திருக்காங்கன்னா கண்டிப்பா
இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். கரெக்ட் தான் மாறி. ஆனா அது என்ன காரணமா இருக்கும்னு தெரியலையே. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அக்கா, கோயிலுக்கு போய் சித்தர் சாமி கிட்ட வைரத்தை காட்டி விவரத்தை சொல்லுவோம். இந்த வைரத்தை பத்தின எல்லா விஷயத்தையும் அவரு சொல்லிடுவாரு. ஆமா ஆமா கரெக்ட், அவர் சொல்லிடுவாரு. நான் இப்பவே இந்த வைரத்தோட கோயிலுக்கு போய் சித்தர் சாமியை பார்த்து கேட்டுட்டு வரேன். சரி மாறி, சீக்கிரம் போயிட்டு வா. குழந்தைய பற்றி உண்மையெல்லாம் மாரி கிட்ட சொன்னா மாரி உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுவான். யோ நீதாயா வந்து வேணும்னே அடிச்சா? யோ நீதாயா ராங்கா வந்த? நான் ராங்கல வந்து நீ பாத்தியாக்கோ? ஆமாயா நீதாயா வந்து போயா பேசாம. யோ என்னையா பேசிக்கிட்டு இருக்க நீ? நீ வந்து இடிச்சு என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? யோ நான் நேரதாயா வந்தேன், நீ பார்த்து வராம என் மேல பழி போடுறியா? யோ நான் இண்டிகேட்டர் போடுதாயா வந்தேன், நீதாயா ஃபோன் பேசிட்டு வந்த, அது உன் தப்பு. யோ என் வண்டி டேமேஜ் ஆச்சு, அதுக்கு பதில் சொல்லியா முதல்ல நீ? யோ என் வண்டி தான் டேமேஜ் ஆச்சு, அதுக்கு முதல்ல பதில் சொல்லியா? என்னாச்சுன்னா தெரியலமா. என்னப்பா என்னாச்சு? ஐயா பைக்குக்காரங்க இடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயா. இருங்க என்னன்னு பார்த்துட்டு வரேன். யோ நீ உன் மேல தப்பு வச்சிட்ட, பேசிக்கிட்டு இருக்க நீ? யோ நான் கரெக்ட்டா தான் வந்தா. என்ன கரெக்ட்டா வந்தா? ரெண்டு பேரும் பைக் எடுத்து ஓரமா போட்டு மத்த வண்டி போறதுக்கெல்லாம் வழிய விடுங்க ஐயா. அப்புறம் அடிச்சுக்கங்க ஐயா. நீ நடுவுல நியாயம் பேச வந்துட்ட, உன் வேலைய பார்த்துட்டு போயா. உங்க ரெண்டு பேரால டிராஃபிக் ஆகுது பாரு. என்ன பஞ்சாயத்து கூட்டமா? பெத்த குழந்தைய பத்தி ஒன்றும் தெரியாம மாறி இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதே போதும். தாராமா வேற உயிரோட இல்லை. அதனால மாறி கிட்ட குழந்தைய பத்தின எல்லா உண்மையும் சொல்லிடலாம். மாறி தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிற குழந்தை தான் தான் பெத்த குழந்தைன்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவான். என்ன சின்ன தெரியல, கடையில போய் விட்டாதான் தெரியும். என்னப்பா என்னாச்சு? இன்னமா சண்டை தீரல? முடிஞ்சுங்கய்யா, போயிடலாங்கய்யா. போலாண்ணா. சரிங்கம்மா. வாங்க சிஸ்டர். வீட்ல இருக்கிற யாருக்கும் தெரியாம எப்படியாவது அந்த வைரத்தை கண்டுபிடிக்கணும். ஆமா சிஸ்டர், அந்த வைரக்கல்லு எத்தனாயிரம் கோடி மதிப்பு இருக்கும்னு தெரியலையே. ஒருவேளை கோகினூர் வைரமா இருக்குமோ? இல்ல 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 இல்ல, அதான் லண்டன் மியூசியம்ல இருக்குல்ல. வாங்க சிஸ்டர். சிஸ்டர், மாரியை விட டேஞ்சரானவை இந்த ஹாசினி தான். வைரம் ஏற்றம் மட்டும் இவளுக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான் சிஸ்டர், சொல்லி முடிஞ்சது. நீ எதுவும் வளரி கொட்டாம இருந்தா போதும். நில்லுங்க. ஆமா, வீட்டை சுத்தம் பண்றதுக்கு பொருள் வாங்கிட்டு வரதுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் எங்க போனீங்க? என்ன ரெண்டு பேரும் முடிச்சிட்டு இருக்கீங்க? நீங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்கன்னு நான் சொல்லட்டுமா?